ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு வந்து இப்போ புரட்டாசி பிறந்துருச்சு. அதனால் நிறைய பேர் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான காலிஃப்ளவரை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் நான் பாதி பூ எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசால் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது வந்து சில்லி பவுட்ருங்க. காலிஃப்ளவர்லாம் நம்ம செய்வோம்ல, அதுக்கு சில்லி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பவுட்ரு. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த மசாலாலாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து காய் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பாதி குடமிளகாய் எடுத்திருக்கேன். உள்ளே உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த சைஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம கேரட்டையும் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சோம்ல, அதே எண்ணெயில் இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸும் நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தால் வேற ஒரு பவுலுக்கு கொஞ்சம் மாற்றிட்டு அதே கடையை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கலாம். ஒரு பாதி அளவு நமக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாங்க. வதங்கினதையும் கேரட் சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா அதையுமே நம்ம அப்பயே ஒன்றாவே சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு வதக்கி விடுங்க. தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. நமக்கு இது மட்டுமே போதுங்க. நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக வரும். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தினாலே போதும். நமக்கு அதுவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் குடமிளகாய் மட்டும் வந்து ஒரு 3/4 பதம் மட்டும் வதங்குற மாதிரி பார்த்துக்குங்க. நமக்கு ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ நான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை போட்டு இப்போ நம்ம கிளறிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சாதம் குலைவாக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. சாதம் கொஞ்சம் லைட்டாக விதையாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கிளறும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சாதம் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம கிளறும்போது ரொம்ப நமக்கு குலைவாக வந்துடும். இப்போ பொரிச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதையும் சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பச்சை வெங்காயம் பிடிக்குன்னா கூட நான் பச்சை வெங்காயம் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்கிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.